ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காஞ்ச இறா வச்சு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வானல் அடுப்பில் வச்சுன்னு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் வடம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட உருளைக்கிழங்கு, கட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட முருங்கை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கிற ஒரு அரை மூடி தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதுதான் காஞ்ச இறா. இதை வந்து நான் நல்லா வறுத்து சுத்தம் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இந்த காஞ்ச இறாவை இந்த குழம்புல போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா வாசனையா இருக்கு குழம்பு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, காஞ்ச இறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து போடுறோம். எங்கள் ஜெயராஜ் புலிகேசி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.